யாராச்சும் ஹார்ட் பீட்டுக்குலாம் ஃபீல் பண்ணுவாங்களா? ஹார்ட் பீட் இந்த சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு 2 சீசன் இருக்கு. சீசன் 1ல ஒரு 100 எபிசோட் இருக்கும். சீசன் 2ல இப்போ முடிஞ்சிருக்கு. 100 எபிசோடோட முடிஞ்சிருக்கு. 100 எபிசோட்னு சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறீங்க. ஒரு எபிசோட் 20 மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். நீங்க உட்காந்து பாக்குறீங்க அப்படின்னா பாக்குற டைம் மொத்தம் இருக்கும். அதே சமயத்துல இந்த சீரிஸ்ல வர ஒரு கேரக்டரும் சரி, அதை அவங்க நடிச்ச விதம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. முக்கியமா நிறைய காமெடி, லவ், எமோஷன்ஸ், குட்டி கியூட்டான மூமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் பேக்டாவே இருக்கும். அண்ட் இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேரக்டர் ஃபேவரட் ஆயிரும். அண்ட் எனக்கு பர்சனலா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பிடிக்கும். அண்ட் முக்கியமா ஒரு கேரக்டர் பத்தி பேசியே ஆகணும். விஜய் அப்படின்னு ஒரு கேரக்டர், அது வந்து நம்ம கார்த்திக் சார் தான் பண்ணிருப்பாரு. உங்கள அவர் எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. தமிழ் சினிமாவோட ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டர்லயே வாழ்ந்துருக்கான்னு கூட சொல்லலாம். வாரம் இந்த வேலைக்கிழமை வரும்போது இந்த சீரிஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போதும் தெரியல. சீசன் 2 முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் சீசன் 3 அடுத்த வருஷம் வரதான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கூட ஓப்பன் சேலஞ்ச் கூட பண்றேன். இந்த சீரிஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல இந்த சீரிஸ்ல எமோஷனலா கனெக்ட் ஆகியே தீருவீங்க. எமோஷனல்னாலும் ஏதோ ஒரு கட்டத்துல ஏதாச்சும் ஒரு ஃபீல் நீங்க கனெக்ட் ஆகியே தீருவீங்க. அப்படி கனெக்ட் ஆகலன்னா என்ன வேணா வந்து திட்டிக்கோங்க கமெண்ட்ல. அண்ட் டேம் ஷூர் ஆஃப் தட் நீங்க கண்டிப்பா கனெக்ட் ஆவீங்க. ஓப்பன் சேலஞ்ச். ஸோ ஓவரால் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ற ஒரு சீரிஸ் கண்டிப்பா பாருங்க. எபிசோட்ஸ் நடிச்சு ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். கொஞ்சமா நீங்க பார்த்து முடிச்சிருங்க. என்ன நாட்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அது மட்டும் என்னன்னு பாத்துங்க. அண்ட் இந்த ஹார்ட் பீட் ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் எப்படின்னு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.